ஏதாச்சும் கேள்வி வருதா இல்ல? கண்கள்ல சேத்த பூசினதா சொன்னாங்க. உனக்கு எங்க இருந்து சேரு கிடைச்சது? நீ ஷபாத் சமயத்துல குணப்படுத்தும் வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அது தெரியாது. எளிதா இருந்துச்சு. மண் மேல நான் என்ன? அவன் முகத்துல அழுக்கு பூசினியா? நீ ஒரு ரபீன்னோ தேவகுமாரன்னு சொல்லிக்கிற. ஆனா வாரத்தின் பரிசுத்த புனிதமான நாளில் கூட தூய்மை சடங்குகளை மதிக்கவில்லை. பரிசேயராகிய நீங்க போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க. ஆனாலும் உங்களுடைய உள்ளமானது நிறைஞ்சிருக்கிறது எப்படின்னா, கொள்ளையினால மட்டும் இல்ல, பொல்லாப்புகளாலையும் முழுசா நிறைஞ்சிருக்கு. வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உங்களுக்கு உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? உங்ககிட்ட இருக்கிறத ஏழைங்களுக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொடுங்க. அந்த சமயம் உங்களுக்குள்ள எல்லாம் சுத்தமா. சம்பிரதாயப்படி சுத்தமாக இருப்பதை விட பிச்சை கொடுப்பது முக்கியம்னு சொல்றேன். எது சுத்தங்கிறதையும் எது அசுத்தங்கிறது மீதான உங்க வெறித்தனம் தேவன் எதிர்பார்க்கிறத விட எல்லாம் மீறுது. எல்லாவற்றுக்கும் தசம பாகம் கொடுக்கும். ஏழைகள் பயனடையலாம். எங்க தோட்டங்கள்ல வளர்க்கிற சிறிய தாவரங்கள். நான் அதுக்கு சொல்றேன், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! நீங்க புதினாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி